ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. என்னுடைய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. இதுக்கான ரீசன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோ அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எப்பவும் போல் பிளாக் காஃபி எடுத்துட்டேன். என்னுடைய ஃபேஸோட அப்டேட் இதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரித்வினுக்கு வந்து இப்போ சாப்பாடு ஊட்டணும். ஊட்டி முடிச்சுட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் என்னுடைய ஃபேஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சைட் பைட் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ என்னாச்சு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்குது என்னுடைய அப்டேட். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபோனில் வந்து கிளியராகவே தெரிய மாட்டுது. இது நார்மலாகவே ஹெச்டியாக மாறுது போல். ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து வேக்குரு வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து டேப்லெட்டு 5 டேப்லெட் கொடுத்துருக்காங்க நைட் 5 டேஸ் போடுறதுக்கு. நேற்றோட 2 நாள் முடிஞ்சிருக்கு. ரொம்ப அலர்ஜி அப்படியே அதிகமாகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுத்தாங்க. நைட்டு வந்து லைட்டாக கம்மியான மாதிரி இருந்துச்சு, ஆனால் அப்படியே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டே மார்னிங் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டும் போட்டேன் மாத்திரை. லைட்டாக கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 30% இருக்குது என் ஃபேஸில். உங்களுக்கு ஃபோனில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஆல்ரெடி வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம மிக்சியை அரைக்க சொல்ல வந்து அந்த கொப்பளை வந்துடுச்சுல்ல, அதுவே இப்போ தான் பீல் ஆகி ஆறுது. இப்போ வந்து இந்த மாதிரி ரேஷஸ் வந்திருக்கு. எதனால் தெரியல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஹீட் ஓவர் ஆகிடுச்சான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் இருக்குல்ல, நான் சொல்லியிருப்பேன் பிளாக் காஃபி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு கோல்டு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இந்த மாதிரி ஆக சொல்ல கோல்டு வேறு அதிகமாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே வாய்க்கு வந்து சுத்தமாகவே சாப்பிடவே பிடிக்கல. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து நல்லா தட்டி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து அப்பப்போ ஒரு டேயில் ஒரு 6 டைம்ஸாவது எடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு 4 டேஸ் சாப்பிட்டேன். 5th டே தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஆயிடுச்சா, ஓவர் ஹீட் ஆகி அதனால் ஆயிடுச்சா இல்லைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் பூச்சி கடிச்சிச்சா நைட்டு, ஏன்னா மழை பெஞ்சிச்சா அன்றைக்கி, என்னாச்சுன்னு எனக்கே புரியலை. சில டவுட்ஸ்லாம் இருக்குது, என்னன்னு எங்களுக்கே புரியலை. இப்போ ரித்வின் இப்போ தான் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. என்ன வச்சிட்ருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் வந்து குக்கர்லேயே பண்ணிட்டேன் சிம்பிளாக. இன்றைக்கி வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ், நேற்று லீவ் விட்டுருந்தாங்க உகாதினால். ஆனால் ரியாவுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் டே இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே லீவ் விட்டுட்டாங்க. இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிறதுனால ஃபுல் டே வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து காஸ்டியூம்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு அவங்க மேம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரியா வந்து போயிட்டு வந்த பிறகு பார்க்கலாம் என்ன காஸ்டியூம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அது தனியாக விளாக் பண்ணலாம், நல்லா ஃபன்னாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்னென்னோ ஹேர் ஸ்டைல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அவளுடைய ஹேர் ஷார்ட்டாக இருக்குல்ல, அதனால அந்த ஹேரில் எப்படி பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எப்படின்னா ஒரு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் ஆனுவல் டேக்கு. இதுதான் ஒரு அப்டேட்டு. டான்ஸு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா இன்னைக்கு காஸ்டியூம் கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா ஃபர்தராக அவங்களுக்கு வந்து ஜிமிக்கி கம்பல் வந்து போட்டு வர சொல்லியிருக்காங்க ரியாவுக்கு. அதுக்கு மேட்சாக வந்து நெக்ஸ்ட் செட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு ஐடியா. ட்ரெஸ் பார்த்த பிறகு தான் நான் சூஸ் பண்ணுவேன். பார்க்கலாம், ஈவினிங் வந்துடுவாங்க. வந்த பிறகு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். பர்ச்சேசிங் கொஞ்சம் இருக்குது, மற்றபடி சிம்பிளாக பண்ணலாம். எனக்கு லாஸ்ட் இயர் வந்து அவளுக்கு முடியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், குடும்பி போகிற இவ்வளோ தான் இருந்துச்சு. அதிலே நான் வந்து ரெட்டை ஜடை இவ்வளோ நீட்டு அந்த ஜவுரி முடியெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணேன். அந்த ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். எல்லாம் லாஸ்ட் ஆனுவல் டே செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். கடைசி வரைக்கும் அந்த முடி விழவே இல்லை. அந்த எல்லோ கலர் ரிப்பன்லாம் சுற்றுவாங்களே, அதெல்லாம் பண்ணி அந்த சுங்குலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தேன். நானே எக்ஸ்பெக்ட் நானும் இவரும் தான் பண்ணோமே. ஏன்னா நான் மட்டும்லாம் எனக்கு தலைலாம் வரவே வர. ஆனால் நான் எப்படி பண்ணேன் எனக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவளுக்கு ஹேர் கட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைம் தான் இந்த மாதிரி ஆகுது. ஷார்ட் ஹேரில் இந்த பன் வச்சு அந்த அழகாக வந்துருந்துச்சு சூப்பராக. முன்னாடி வந்து அந்த பியூட்டி பார்லர்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தேன். அதுவும் இவரும் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி செட் பண்ணி பயங்கரமாக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நார்மலாக நம்ம தலை வாரணும்னா எனக்கு தலைலாம் அந்தளவுக்குலாம் மேக்கப்பு சென்ஸ்லாம் கிடையாது. எனக்கே தலை வராது.
ஆனால் பாப்பாக்குன்னொன்னே நான் எப்படி தான் பண்ணுறேனே தெரியல அந்த டைமில். இந்த வருஷமும் நல்லபடியாக முடிஞ்சிடணும் அதுதான் நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். நம்ம வந்து டியூஸ்டே வந்து ஆனுவல் டே ஓகேங்களா, அன்றைக்கி தான் தெரியும். 2 பேர் ரெடி பண்ணும் வேறு. லாஸ்ட் இயர் ரியா மட்டும் கலந்துக்கினாங்க, ரிஷிகா வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த தடவை 2 பேருமே ஆனுவல் டே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரெடி பண்ணோம். இவரை வச்சுட்டு வந்து நான் ரெடி பண்ணோம்ல போலாமா அக்கா ஸ்கூலுக்கு. இந்த தடவை சம்மத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஒரே இடம் அங்கே அந்த ஊஞ்சல் மாதிரிலாம் இருக்குல்ல, பார்க் மாதிரி இருக்குது ஸ்கூலில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏறதோ இறங்குறதோ இருந்தார் தானே அக்கா ஸ்கூலில். ஆமாம் தானே. ஆமாம். இவனுக்கும் கோல்ட் ஆகிட்டுருக்கு. நேற்று என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நைட்டு 9:30 இருக்கும். எல்லாருக்குமே ஃபலூடா சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு லைனாக வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கோல்டு இத்தனைக்கும் மம்மி சாப்பிட்டு டேப்லெட் போட்டிருக்கேன் ரியா சொல்கிறா. குட்டி பொண்ணும் இவனும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிரப் குடிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சிரப் குடிச்சிட்டாங்க. எனக்கு கோல்டு தான். நான் கொஞ்சம் 2 வாய் 3 வாய் பாப்பா ஊட்டி விட்டா அப்படியே சாப்பிட்டுட்டேன். அவங்க சாப்பிட்டேன்னு விட்டுட்டேன். எனக்கு கோல்டு தான். ஏன்னா வந்து அந்த டைம் தான் இந்த மாதிரி எதனா சாப்பிடணும். சரி குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, இந்த 1 மந்த் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரித்வினுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் தான். நான் போய் அவனை போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் வந்து வீடியோ இப்படி தான் போகுது. ஈவினிங் காஸ்டியூம் வந்தால் விலாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு வழியாக வந்து ரித்வின் தூங்க வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். அவன் எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான், ரெஸ்ட் ரூம் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். நேற்று இவ்வளோ பிரச்சனை என் ஃபேஸில் இருக்குது, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குது எல்லாமே இருந்தாலும் நேற்று ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எப்படி பெரிய அதிர்ச்சி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாட் இருக்குது பக்கத்தில், ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான். மழை வேறு பேஞ்சிச்சு முந்தினேற்று நைட்டு மழை, அதனால் ஃப்ளாட்டு ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு போனார். பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துடுச்சு. நல்லா நீட்டாக இருந்துச்சு. அது பார்த்தோன்னே ரொம்பவே பயம் அந்தளவுக்கு. அப்புறம் நாங்கள் ஒரு மருந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் ஒரு டைம் வந்துச்சு, உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போது வாங்கிட்டு வந்த ஒரு மருந்து இருந்துச்சு. அந்த மருந்து தான் வந்து ஒரு மாதிரி கடுகு சைஸில் இருக்கும். அது தூணோடனே ஸ்பீடாக போயிடுச்சு. அந்த பக்கம் வாழை மரம்லாம் இருக்குது 2, அது மேலே ஏறி காம்பவுண்டு ஏறி போயிடுச்சு. காம்பவுண்டே ஏறுது, என்ன பாம்பாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுனால அந்த போயிடுச்சு. என்ன பாம்புன்னு தெரியல. நிறைய பேர் வந்து அது கருணாகோன்றாங்க, ஒரு டைம் தண்ணி பாம்புன்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால ரொம்பவே பயம் அதிகமாகிடுச்சு. இப்போ கூட டோர் லாக் பண்ணி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லை வெளிச்சம் வரட்டுன்ட்டு நெட்டு போட்டிருந்தாலுமே இந்த ஒரு பயம் இருக்குல்ல, கிட்ட வரைக்கும் வந்துடுச்சா, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை தான், எனக்கு பயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. என் ஃபேஸும் இப்படி இருக்குது, அலர்ஜி வந்துடுச்சா என் ஃபேஸில், என்னென்னா ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு வந்து சட்னி தாளிச்சு ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு வந்துடுச்சு. கோல்டு கொஞ்சம் செட் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு. அது க்யூர் பண்ணி டாக்டர்கிட்ட போனேன். அங்கே 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, அலர்ஜி தாம்மா அப்படின்ட்டு. எதனா கிடச்சின்னா மழை வந்துச்சு அன்றைக்கி. ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். என் உடம்பு கண்டிஷன் 1 வீக் ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிச்சு. இன்னும் 20% தான் இருக்குது, பார்க்கலாம். டேப்லெட் போட்டுகிட்டே தான் இருக்கேன். நைட்டில் தான் போடணும், அது போட்டுகிட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம். சரி விலாக் எடுக்கவே இல்லையே எப்படி சொல்லிட்டு தான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அந்த சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுக்கணும். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எதனா வீடியோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு. என்ன பாப்பாவுக்கு இப்போ லீவெலாம் விட்டுருக்காங்க, அவங்களும் வீடியோவில் எதனா க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு எதனா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.